ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிறோம். இந்த அக்டோபர் 31க்குள்ளே விதிப்படி நடக்க வேண்டியது என்னவோ நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, வக்ரம் பெறுவது, இந்த மாதிரியான காரணங்களால தான் இது நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடைசி 10 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை புள்ளி விவரங்களோடு ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு இந்த கடைசி 10 நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறதையெல்லாம் கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பரிகாரமும் ஒன்று சொல்ல போகிறேன். இது ஒரு பணம் சேருவதற்கான பரிகாரம். இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரம் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா பண தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பரிகாரமும் சொல்லுவேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பரிகாரம் செய்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேயர்களுக்கு கிரக நிலைகளால் இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரத்தோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுற கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய விவரத்தோடு முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி அக்டோபர் மாதம் கடைசி 10 நாட்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதி நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் வருமானம் ஒரு புறம் வந்தாலோ விரயங்கள் மறுபுறம் ஏற்பட்டே தீரோ. பயணங்கள் செய்வது வேணான்னு நினச்சாலும் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பூர்த்தியாகும். அரசு வேலை விண்ணப்பித்திருந்தீங்கன்னா அது கைகூடலாம். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கு அறிகுறி தென்படுது. ஆக மொத்தம் உங்களுக்கு ஏற்றரக்கமான சூழ்நிலை தான் இந்த 10 நாட்கள் இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதில் துலாமில் புதன் வராரு. இதனால் உங்கள் ராசிக்கு இது என்ன மாற்றத்தை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10வது இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு இப்போ வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். புதிய முயற்சிகள் இப்போ நீங்கள் எது செய்தாலும் அதில் வெற்றி வாகையை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெற்றி கிடைக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க போகிறாங்க. வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு வேலையில் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. ஆக்சுவலி துலாமில் புதன் வர்றதுனால இந்த அக்டோபருடைய கடைசி 10 நாட்கள் நிறைய சிந்திப்பீங்க. ஆக்சுவலி சிந்திக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். சிந்தித்து நல்ல முடிவு எடுக்க முடியும். இதை தொடர்ந்து கடகத்துக்கு குரு இருக்கிறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு கடைசி 10 நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்கு குரு அதிசார கதியில் செல்றாரு. அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்று சொல்லலாம். அவர் இப்போ உச்சம் பெறுவது நன்மைதான் என்று சொல்லப்படுது. இருந்தாலும் கேந்திர பத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம்லாம் ஏற்படும்.
பெற்றோர் வழியில் வந்து வாழ்க்கை துணையின் வழியிலையும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வேலையிலையும் கவனம் வந்து மேலோங்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவின் பார்வைக்கு பலம் அதிகம் இருப்பதுனால பெருசாக நீங்கள் ஒரு சில காரியங்களில் ஈடுபடும்போது வெற்றி வந்து கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அண்ணன் தம்பதிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையோ, விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் விரும்பி வந்து இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கைகூடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகத்தில் குரு இருக்கிறதுனால கடைசி 10 நாட்கள் இப்படிப்பட்ட பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அப்புறம் இதை தொடர்ந்து சனி மெயினாக இந்த கடைசி 10 நாட்கள் வக்ரம் பெறாரு. இதனால் என்ன பலன்கிறத தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. ஆக்சுவலி 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மை தான். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொத்துக்களால் பகை உங்களுக்கு உருவாகும். பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ஓரளவு நல்லது தான். ஸோ சனியுடைய வக்ரத்தினால இந்த மாதிரியான பலன் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடைசி அக்டோபருடைய 31க்குள்ளே நிறைய திருப்பங்கள் வந்து ஏற்படும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான திருப்பங்கள் வந்து ஏற்படும். ஸோ அந்த திருப்பங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளர்கள் வகையில் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில் மேன்மை கிட்டும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த கடைசி 10 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரத்தை ஷேர் பண்ண போகிறேன். இந்த பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் செய்யணும். ஆனால் ஏதாவது ஒரு நாளில் வந்து செய்யலாம். ஆனால் நேரங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தை அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் வந்து பணப்பிரச்சனை நீக்கக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய நேரம் 5:34 இருந்து 6:28 மணி வரை. அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்கிறது நல்லது. இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவை 2 ரூபாயும் 1 கிராம்பும் தான். 2ங்கிறது சந்திர பகவானுக்குரிய எண்ணு. அப்புறம் கிராம்பு வைத்து செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஜனவசியமும் பணவசியமும் ஏற்படும். ஏன்னா மகாலட்சுமிக்குரிய மூலிகை பொருளாக கருதப்படுது இந்த கிராம்பு. அதனால் கிராம்பு 2 ரூபாய் வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும். இதற்கு நம்மளுடைய வீட்டிலையே வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் தரையில் அமரக்கூடாது. ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் தான் அமரணும். பிறகு நம்மளுடைய வலது கையில் 2 ரூபாய் நாணயத்தும் முட்டு உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து மூடிக்கொள்ள வேண்டும். இந்த கையை நம்மளுடைய மடியில் வைத்துக்கொண்டு சந்திர பகவான் சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும். இப்படி செய்த பிறகு ஓம் நிஷகராய வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதயா என்னும் மந்திரத்தை வந்து நாம் சொல்லணும். இந்த மூல மந்திரத்தை 20 நிமிடம் நாம் சொல்லணும். ஸோ இப்படி பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு ஜனவசியம் பணவசியம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த காயினையும் அந்த கிராம்பையும் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்திடணும். இதுதான் பரிகாரம். இதை செய்யுங்க. ஸோ நம்பிக்கையோட கன்னிராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க.
நீங்கள் பரிகாரம் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.